திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நெசவாளர்களுடைய கூட்டுறவு சங்கத்தின் துணிகளை, அவர்கள் தயாரிக்கிற கைத்தறி துணிகளை வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் குவாப்டெக்ஸ் நிறுவனங்கள் மறுத்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது நிமித்தமாக மிகப்பெரிய அளவிலே நெசவாளர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றும் மிகப்பெரிய வேலை இழப்பு நேரிடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டித் தருகிற இந்த நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களினுடைய தயாரிப்பு துணிமணிகள், இவைகளை அதிகமாக பெறக்கூடிய குவாப்டெக்ஸ் நிறுவனங்கள் தற்போது அதை வாங்க மறுத்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவர்கள் வேலை இழப்பை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி கைத்தறித்துறை அறிவித்திருக்கிறது. ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கைத்தறித்துறை அமைச்சரின் சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ஜூலை 1 முதல் இதுவரையிலும் எந்த ஒரு கொள்முதலும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே சுமார் 60 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான துணிமணிகள் அவைகள் விற்கப்படாமல் தேக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, 30,000 நெசவாளர்கள் அவர்கள் வேலை இழப்பை சந்திக்க போகிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை மாற தமிழ்நாடு அரசு நெசவாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வேலை இழப்பு நிமித்தமாக தமிழ்நாட்டின் வருமானம் பாதிக்கப்படாமல் இருக்க, நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க, அதே போல அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்திலிருந்து விற்கப்படுகிற அந்த துணிமணிகள் குவாப்டெக்ஸ் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படாமல் இருக்கும் பொழுது இதனால் மிகப்பெரிய பண இழப்பும் வருமான இழப்பும் நேரிடுகிறது. ஆகவே இது நிமித்தமாக 30,000 பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு இது தடுக்கப்பட, இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க, ஏற்கனவே நெசவாளர்கள் கைத்தறி அமைப்பினை சார்ந்தவர்கள், கைத்தறி துறையிலே உள்ள முக்கியமான அதிகாரிகள் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கைத்தறி துறை இன்னமும் நலிவடைந்து போகாமல் முன்னேற்றம் அடைய, அதில் காணப்படுகிற பின்தங்கிய சூழ்நிலை மாற நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஆண்டவரே தகப்பனே கொள்முதல் செய்யப்பட வேண்டிய ஆண்டவரே துணிமணிகள், கைத்தறி உடைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே குவாப்டெக்ஸ் நிறுவனங்களால் பெறப்படாமல் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே அது நிமித்தமாக 60 கோடிக்கும் அதிகமான ஆண்டவரே தகப்பனே வருமானத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்றும், அதே போல் 30,000 பேர் வேலை இழக்க நேரிடும் என்றும் அறிந்து கொண்டு இந்த துறைக்கு பொறுப்பானவர்கள், குறிப்பாக எங்களுடைய கைத்தறித்துறை அமைச்சர் இதில் தலையிட்டு ஆண்டவரை இந்த துறை நலிவடைந்து போகாமல் இருக்க, இதில் வாழ்வாதாரத்திற்காக நம்பியிருக்கிற ஒருவராவது பாதிக்கப்படாமல் இருக்க கர்த்தர் மனமிறங்க இந்த துறை மீண்டும் முன்னேற ஆண்டவரே எளியவர்கள் ஆண்டவரே தகப்பனை பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாற ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபித்து நின்றிருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.